வாங்க. அத்தை அத்தை, இப்ப கோயிலுக்கு எதுக்கத்த வந்திருக்கோம்? நம்ம போக கூடாது தானே? அத்தை, இப்ப எதுக்கத்த அமைதியா இருக்கீங்க? நீ வா சொல்றேன். வா. இன்னும் உங்க அம்மா வினுக்கிட்ட சொல்லல போல இருக்கு. எனக்கு என்ன தெரியும், ஏற்பாடு பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். போங்க. என்னத்த இதெல்லாம்? அப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்ததெல்லாம்? என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. இதுக்கப்புறமும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. அதான் என் மகன் எனக்கு இல்லைங்கிறத நான் நம்பிட்டேன். அவனுக்கு முறையா பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணணும். அதுக்காகத்தாம்மா. என்ன தப்பா எடுத்துக்காத வினோ. அப்போ அண்ணன் இல்லைன்னு நீயும் நம்புறியாமா? எல்லாரும் 10 வருஷமா காத்துக்கிட்டு இருந்ததுக்கு தான் எந்த பதிலும் வரலையே. இப்ப அவன் இல்லைன்னு சொல்லும் போது அதை நம்பினா தானே வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இல்லனா பொய்யான நம்பிக்கையினால வாழ்க்கை செதஞ்சு போயிடும்பா. நான் ஒரு முடிவெடுத்து பண்றேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மா, அன்னைக்கு சித்தி இதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட இப்படிதான் பொருளெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்ப நீ என்ன கோவமா கூட்டிட்டு போன. திரும்ப இங்க வந்திருக்கோனா இப்ப நம்ம என்னம்மா பண்ண போறோம்? அம்மா, எதுனா எனக்கு புரியாதுன்னு சொன்னியே, அது இதுதானா? இந்த சின்ன வயசுல பார்க்க கூடாத கஷ்டத்தை எல்லாம் இப்படி இந்த குழந்தைங்களை பார்க்க வச்சுட்டே. கடவுளே கடவுளே, உனக்கு இது நியாயமா இருக்கா? அத்தை, எல்லாத்தையும் பேசி முடிவு எடுத்துட்டு தானே வந்தீங்க. இங்க வந்து பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ராகுகாலம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா எந்த ஒரு பலனும் கிடையாது. ஐயா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாமா, பையனுக்கு வேஷ்டி துண்டு போட்டு கூட்டிட்டு வாங்க. அப்பாவுக்கு பையன் தான் திதி கொடுக்கணும். கௌதம், வா வந்து உட்காரு. வான்னு சொல்றேன்ல, இங்க வா வந்து உட்காரு. வா, எங்க இவனை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வாங்க. சரி. போங்க, வாப்பா. சீக்கிரமா வாங்க.
இந்தாங்க ஐயா, என் பிள்ளையோட போட்டோ. கனகா, இந்த பூவை கொடு. இந்தாங்க ஐயா. என்னம்மா பண்றாங்க? இதுக்கு நம்மள வர சொன்னாங்க? தெரியலடா வாசு. ஃபோன் பண்ணி உடனே கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு. சரி நீ வா. ரங்கநாயகியம்மா, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, செத்து போனவங்களுக்கு திதி நடக்குது. இப்ப திடீர்னு அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இப்ப என்ன அவசியம் வந்துச்சா? ஏற்கனவே ரொம்ப லேட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது இப்பவாவது நடக்குதே. நான் இருக்கேன், இப்ப வந்து எதுக்குன்னு வேற கேட்டுட்டு இருக்கீங்க? இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க சும்மா கடமைக்கு வந்து நின்னா போதும். நான் தான் ஒரு முடிவெடுத்துட்டேன்னு சொன்னேன்ல. என் மகன் இல்லைங்கிறத என் மருமகன் நம்பணும். அதுக்காக தான் இந்த சடங்கெல்லாம்.